ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக முதல்வர் ஜெயலலிதா பொய் கூறுவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜி.கே. மணிக்கு விஜயகாந்த் ஓட்டு சேகரித்தார். காவேரிப்பட்டணம் பேருந்து நிலையத்தில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய விஜயகாந்த், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழ ஏற்றுமதி குளிர்பதன கிடங்கு அமைக்க கோரிக்கை விடப்பட்டும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், திட்டங்கள் குறித்து அதிமுக அரசு சட்டசபையில் அறிக்கை மட்டுமே வாசிப்பதாகவும் விஜயகாந்த் புகார் தெரிவித்தார். முதல்வர் ஜெயலலிதா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக பொய்யான தகவலை தெரிவிப்பதாகவும் விஜயகாந்த் பேசினார். மாம்பழம் ஜூஸ் பண்ண கூல் பண்ணி வியாபாரம் பண்ண மாம்பழம் ஏற்றுமதி சட்டம் ஒன்று வைக்கணும்னாங்க. எதுக்கு வைக்கணும்னா மாம்பழம் புளி பூ சேர்ந்து ஒரு சந்தை வைக்கணும். இதுவரைக்கும் வைக்கல. கோல்டு ஸ்டோரேஜ் கேட்டாங்க, அது வைக்கணும். முதல்வர் ஜெயலலிதா தமக்கு சுயநலம் இல்லை என கூறுகிறார். அப்படி என்றால் தனது சொத்தை மக்களுக்கு கொடுத்துவிட வேண்டியதுதானே என்றும் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். மோடி கூட்டத்தில் பங்கேற்ற மக்களை விட அதிக கூட்டத்தை காட்டுவதற்காக அதிமுகவினர் மக்களுக்கு பணம் கொடுத்து அழைத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹைதராபாத்ல இருக்க திராட்சை அப்படியே கொடுத்துருக்கலாம் பார்ப்போம். நேற்று கிருஷ்ணகிரிக்கு சேலப்படுத்தி அடிக்கணுங்கிறதுக்காக இது நாள் வரைக்கும் 300 ரூபா 500 ரூபா கொண்டு வருது. அப்படியே கொண்டு வரணும். மின்சார பிரச்சினையை தீர்ப்பதற்கு டெல்லி அரசு மின்சாரம் கொடுப்பதாக கூறினாலும் ஜெயலலிதா ஏற்பதில்லை என்றும் விஜயகாந்த் புகார் தெரிவித்தார்.